ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், அதாவது வெட்டு காயம் இது போன்ற காயங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் உடனே காயம்பட்ட உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த மாதிரிலாம் மக்கள் யாரும் எதுவும் கிடையாது. அங்கங்கே வேலை பார்க்குற இடத்துல என்ன மருந்து கிடைக்கும் அதை வச்சுட்டு அப்படியே வேலையை ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறந்த வெட்டு காயத்துக்கு காயம் பட்ட உடனே, அதாவது பெரிய காயத்துக்கு இல்லை, நான் சொல்வது சிறிய காயத்துக்கு, சிம்பிளாக உள்ள வெட்டுப்பட்டு ரத்தம் வந்துருச்சு. ஸோ அந்த காயம் உடனடியாக ஆறணும், சலம் வைக்காமல், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் உடனே ஆடுறதுக்கு அதாவது வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தாவரம், அந்த காலத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்தின ஒரு தாவரம் பார்த்திங்கன்னா அதான் முறிஞ்சாங்கொலை. இப்போ அந்த கொலையை தான் பார்க்க போகிறோம். கிராமங்களில் இது என்ன சொல்லுவோம்னா தாத்தா தலைன்னு சொல்லுவோம். ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த இலையை வச்சு இந்த கையில் உள்ள இந்த முட்டை வச்சு இந்த முட்டை உடச்சி விட்டு தாத்தா தலைன்னு சொல்லி விளையாடிய காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் பாருங்கள், இதுதான் முறிஞ்சாங்கொலை. பார்த்திங்கன்னா என்ன பாருங்கள், இதான் முறிஞ்சாங்கொலை. பார்த்திங்கன்னா இதைத்தான் தாத்தா தலைன்னு சொல்லி இந்த பூவை இப்படி தட்டி விட்டு என்ன பார்த்திங்க, இந்த பூவை இப்படி தட்டி விட்டு விளையாடுவோம். அப்படி விளையாண்ட காலங்கள்லாம் இருக்குது. இதான் அந்த முறிஞ்சாங்கொலைங்க. இங்கே பாருங்கள், இதான் அந்த முறிஞ்சாங்கொலை. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா அதாவது இந்த முறிஞ்சாங்கொலை எங்கே வளரும்னா தண்ணீர் கரைகளில் தான் வளரும். அது தண்ணி பாயிற இடங்களில் இந்த முறிஞ்சாங்கொலை வளரும். அதாவது ஆடுகளுக்கும் நல்லா சாப்பிடும். ஆடுகளுக்கும் ஒரு ஹெல்த்தியான, ஆடு மாடுகளுக்கும் ஹெல்த்தியான ஒரு உணவு இந்த முறிஞ்சாங்கொலை. பார்த்திங்கன்னா இந்த முறிஞ்சாங்கொலையில் உள்ள சாறு, அதாவது தண்ணி கலக்காமல் பாருங்கள், இந்த இலையை பறித்து இந்த இலையில் பார்த்திங்கன்னா இந்த இலையை என்ன செய்வாங்கன்னா அதை கசக்கி அதில் வரக்கூடிய சாறை அந்த வெட்டுக்காயத்தில் உடனே விட்டோம்னு சொன்னால் அந்த வெட்டுக்காயம் இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அதே சமயத்தில் ஒரு சின்ன ஒரு காந்தல் மாதிரி எரிச்சல் இருக்கும். அதோட அந்த வெட்டுக்காயம் அந்த ஒரு மருந்துலே ஆறிடும். சின்ன சின்ன காயத்துக்கெலாம் மெடிசின் பார்க்குறத விட இந்த மாதிரி இந்த முறிஞ்சவங்கள தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களாம் இதை தான் பயன்படுத்துவாங்க. பாருங்கள், இதில் வரக்கூடிய சாரை பாருங்கள். இந்த சாறு தான். இந்த சாறை எடுத்து வெட்டுக்காயத்தில் விட்டால் போதுங்க. வெட்டுக்காயம் அப்படி அந்த ஒரு சொட்டு சாறு 2 சொட்டு சாறுலேயே சின்ன வெட்டுக்காயமாக இருந்தால் அதிலே ஆறிடும், இன்ஃபெக்ஷனும் ஆகாது. இப்போ எவ்வளவோ மருந்துகள்லாம் வந்திருக்கு. அதாவது டெட்டால், அதே மாதிரி சானிடைசர். முன்னாடி நம்ம அந்த காலத்தில் உள்ள சானிடைசரும் டெட்டாலும் இந்த முறிஞ்சாங்கொலையில் உள்ள சாறு தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த புண்ணையும் உடனே ஆற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ முறிஞ்சாங்கொலை நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தலாம். தோட்டத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம உடனே ஏதாவது சின்ன காயம்பட்ட உடனே ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். அதாவது இந்த முறிஞ்சாங்கொலை சாரை வச்சுட்டு தண்ணி குடித்தா போதும், பிளட் உடனே நின்றும், அந்த காயமும் உடனே ஆறிடும். பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு மருத்துவ தகவலோடு பார்க்கலாம். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.